ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் தைக்கிறதுக்கு நம்ம சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நூலை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நூலை ஒத்தையாக நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து விட்டுட்டு அந்த நூலை இது போல் ரெண்டாக மடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டு நூலையுமே சேர்த்து அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டு எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மடிப்பு பகுதியை இது போல் வச்சுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டை நம்ம பிரேமுக்கு அடியில் வச்சுக்கலாம். மேலே பிரேமுக்கு மேலே ஊசியை வச்சுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இழுக்கும் பொழுது ஒரு நூலை மட்டும் நம்ம மேலே எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், ஒரு நூலை மட்டும் நம்ம மேலே எடுத்து விட்டுக்கலாம். இந்த இலையோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச்சை வச்சு ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் நூலையுமே சேர்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூலை மட்டும் எடுத்துட்டு அடுத்தடுத்து செயின் போடும் பொழுது ரெண்டு நூலையுமே சேர்த்து இது போல் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் டைம் போடும் பொழுதே பார்த்திங்கன்னா அடிக்கடி சிக்கிக்கிட்டே இருக்கும். நூல் தனித்தனியாக பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம நீளமாக செயின் இழுக்காமல் குட்டி குட்டி செயினாக நம்ம போட்டு அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணிக்கலாம். செயின் போடும் பொழுது தான் அந்த நூல் தனித்தனியாக பிரியக்கூடாது, பிசுறும் தெரியக்கூடாது. ஒரே அளவாக சேமாக நம்ம போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரைட் சைடு லாங்
இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபைனலாக வந்து முடிக்க போகிறோம் பாருங்கள். அழகாக நம்மளுக்கு வந்து இதழ் ஷேப் வரையும் போது எந்த ஷேப்பில் கிடச்சிச்சோ அதே மாதிரியே இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அதே ஷேப்லேயே கிடைக்கணும். ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக இருக்காது. பாருங்கள், இது போல் வந்து நம்ம அழகாக நீட்டாக மாற்றியே நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபைனலாக முடிக்க போகிறோம்.